ஆயிஷாவில் இருந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். வட்டார கல்வி அலுவலரின் செயல்முறைகள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்குது. கேள்விப்படும்போது நான் இந்த தகவல் உங்ககிட்ட குடுக்குறேன். நீங்களே யோசிச்சுங்க. அது கமெண்ட்டும் போடுங்க. பொருள் பாருங்க. தொடக்க கல்வி கிருஷ்ணகிரி மாவட்டம், ஒசூர் கல்வி மாவட்டம் தொடக்க கல்வி தளி ஒன்றியம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பணிபுரியும் தலைமை ஆசிரியருக்கு, மாணவர்களின் கல்வி நலன் மற்றும் நிர்வாக நலன் கருதி, நிதி ஆதிதாரத்துடன் கூடிய அனைத்து பொறுப்புகளுடன் கூடிய பொறுப்பு வழங்கப்பட்டு தற்காலிகமாக 8/7/2023 கூடுதல் பொறுப்புடன் பணிபுரிய அனுமதித்தல் தொடர்பாக. அதாவது ஒரு ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ஹெட் மாஸ்டருக்கு இன்னும் 2 ஸ்கூல்ல ஒதுக்குறாங்களாம். ஒரு ஹெட் மாஸ்டர் 2 ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டர் செயல்படுவாராம். ஏன்பா இங்க தகுதியான ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதினவங்க 10 வருஷமா 12 வருஷம் 2012லேருந்து வச்சுக்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி 12 வருஷமா காத்துன்னு இருக்காங்க. 2013 டெட் பாஸு வெயிட்டேஜ் பாதிப்பு. 2015ல ஒரு டெட் பாஸு அது ஒண்ணு இருக்கு தனியா. 2017 டெட் பாஸு வெயிட்டேஜ் பாதிப்பு. அதுக்கப்புறம் இப்போ நியமன தேர்வு எழுதி அதிக மார்க் எடுத்துட்டு வேக்கன்சி வச்சுட்டு குடுக்காம இருக்கிற ஒரு நிலையில இவ்வளோ பேர் இருக்கும் பொழுது, இது பாருங்க. ஒரு டீச்சர 2 ஸ்கூல்ல பேலன்ஸ் பண்ண வச்சா, எவ்வளவு சம்பளத்த தான் அரசாங்கம் வந்து சேர்த்து வச்சுக்க போதோ தெரியல. ஏன் இருக்கிற எல்லா பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸையோ, இல்ல பிடி டீச்சர்ஸையோ எல்லாமே ஹெச்எம் வேக்கன்சி எல்லாம் கம்ப்ளீட்டா புரமோஷன் பண்ணிட்டு, அந்த எஸ்ஜிடில வேக்கன்சி போறதோ, பிடிடிஆர் வேக்கன்சி போறதோ பண்ணலாமே! இது சரியில்லைங்க. நீங்களே பாருங்க. இந்த நியூஸ் இந்த ஆயிஷா நியூஸ்ல இருக்கிற இந்த பிடிஎஃப் இந்த விஷயத்த லிங்க்ல குடுக்குறேன். நீங்களே படிச்சு பாருங்க. அதேமாரி கீழ வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கங்க. இது போன்ற தகவல் உடனடியா கிடைக்கும். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்க சுத்துனாலும் நீங்க ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி கிட்ட வந்து ஒரு நாள் வந்து இத பார்க்குற மாரி தான் ஆயிடுது. அதனால நீங்க சுத்திட்டு வந்து பார்க்கறத விட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. உடனடியா தகவல் வரும். அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம், ஒசூர் கல்வி மாவட்டம் இத குடுத்துங்க. 2024, 25ஆம் கல்வியாண்டில் தகவல் மேலாண்மை முறைமை இணையதள வழி மூலம் கலந்தாய்வு நடைபெற்றது. கலந்தாய்வு மூலம் தலைமை ஆசிரியர்கள் மாறுதலில் சென்றுள்ளதால், கீழ்க்கண்ட பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியர் பணியிடம் காலி ஏற்பட்ட காரணத்தால், இப்பள்ளிகளுக்கு மாணவர் நலன் மற்றும் நிர்வாக நலன் கருதி, கீழ்க்கண்ட பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வரும் தலைமை ஆசிரியர்களுக்கு நிதி அதிகாரத்துடன் கூடிய அனைத்து பொறுப்புகளுடன் கூடுதல் பொறுப்பு வழங்கப்படுகிறது. இது ஒரு புது வார்த்தையா இருக்கு. யாராவது தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் போடுங்க. ஏன்னா கற்றது கையில கல்லாத உலகளவு. இது நிதி அதிகாரத்துடன் சொல்லியிருக்காங்க. இது என்ன நிதி அதிகாரம்? ஏதோ சம்பளம் அதிகமா குடுக்க போறாங்களோ? மேலும் கீழ்க்கண்ட தலைமை ஆசிரியர்களுக்கு 8/7/2024 முதல் காலம் 4ல் உள்ள குறிப்பிட்டுள்ளபடி பள்ளிக்கு முற்றிலும் தற்காலிகமாக கூடுதல் பொறுப்புடன் பணிபுரிய ஆணையிடப்படுகிறது. தற்காலிகமாக கூடுதல் பொறுப்பு. சரி. தற்காலிக ஆசிரியர் நியமனம் தாண்டி தலைமை ஆசிரியரும் தற்காலிக கூடுதல் பொறுப்புன்ற காலத்துக்கு வந்துட்டோம். இது எங்க போய் முடிய போதோ? இத பாருங்க. ஆசிரியர் பெயர் மற்றும் பதவி நகரம் ஓகே. நகரம் சர்க்குணம் ஊராட்சி தொடக்கப்பள்ளி. பணியாற்றும் பள்ளி வந்து மஞ்சகிரி. கூடுதல் பொறுப்பு வழங்கப்படும் பள்ளியின் பெயர் பார்த்தீங்கன்னா, மாடக்கல். 2 ஸ்கூல். இவரு வந்து 2 ஸ்கூல் பார்த்துக்குவாரு. ஒரு ஸ்கூல், இன்னொரு ஸ்கூல். அப்புறம் ஜேஎம் பிரசாத் ஒரு சாரு. இவரு ஜவளகிரி. சிவனப்பள்ளி ஸ்கூலையும் சேர்த்து பார்த்துக்கணும். அப்புறம் இன்னொருத்தர் ஆரோக்கியசாமி சார். அவர் தொட்டூர். அப்புறம் பள்ளப்பட்டி அந்த ஊரையும் சேர்த்து பார்த்துக்கணும். நீங்களே படிச்சு பாருங்க. இது என்ன ஒவ்வொன்னா படிச்சு காமிக்க வேண்டியது இருக்கு. கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஒரு ஹெட் மாஸ்டருக்கு தற்காலிகமாக கூடுதல் தலைமை ஆசிரியர் பொறுப்பு ஆணை குடுத்துருக்காங்க. 8/7/2024. இது 8/7/2024ல வந்திருக்கு. நம்மகிட்ட வரதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கு? ஜூலை 17 ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ நாள் ஆயிருக்கு உங்களுக்கு? அப்படியே டபுள் ஆயிட்டிருக்கு. 9 நாள் ஆயிடுச்சு நமக்கு. மேலும் இது போன்ற தகவல் உங்களுக்கு தேவை என்றால் ஆயிஷா நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முக்கியமா ஆயிஷா அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஆயிஷான்ற ஒரு பேர்ல வர அத்தனை சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏன்னா, நம்ம ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி ரிலேட்டடா எல்லாம் வந்துட்டுருக்கும். மீண்டும் இது போன்ற தகவல்களை சந்திக்கின்ற ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியோட யாதும் ஊரே யாவரும் கேளீர்.